சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த ராயக்கோட்டை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தி வைப்பு. ஓசூர் சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்கான இராயக்கோட்டை கிராம வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அடிக்கோடு செல்வி அடிக்கோடு கு. கங்கை எம்.ஏ. அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இராயக்கோட்டை பாஞ்சாலி நகர் சர்வே எண்கள் 33 கீழ் 5, 40, 41 கீழ் 2 இல் உள்ள நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தியும் இராயக்கோட்டை கிராம அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட நிலமற்ற ஏழைகளுக்கு சுடுகாடு மயானம் சர்வே எண் 122 கீழ் 4 இல் உள்ள தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தியும் ஓசூர் சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு எதிர்வரும் 22/12/2025 ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் நடைபெற உள்ள காத்திருப்பு போராட்டத்திற்கான டிசம்பர் 20, 2025 ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:30 மணியளவில் இராயக்கோட்டை கிராம வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் செல்வி கு. கங்கை எம்.ஏ. அவர்கள் பேச்சுவார்த்தை அழைப்பின் பேரில் ஸ்டாலின் பாபு மற்றும் வி. கிருஷ்ணன் தலைமையில் மக்களுக்கான போராட்ட கூட்டமைப்பு குழுவினர்கள் மற்றும் பாஞ்சாலி நகர் குடியுள்ள நபர்கள் அனைவரும் ஊரணி திரண்டு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அடிக்கோடு செல்வி கு. கங்கை எம்.ஏ. அவர்கள் முதலில் நீங்கள் எல்லோரும் அடிக்கோடு நல்லா அடிக்கோடு இருக்கீங்களா அடிக்கோடு என்று நலம் விசாரித்து பேச்சுவார்த்தை துவக்கத்தில் வீட்டுமனை கள ஆய்வு செய்யும் போது ஊர் மக்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அன்புடன் கேட்டும் பின்னர் இராயக்கோட்டை பாஞ்சாலி நகரில் நிலமற்ற ஏழை மக்களுக்கு பட்டா மற்றும் சுடுகாடு மயானம் தயார் நிலையில் உள்ளது என்றும் ரோப்ஷனல் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டு விட்டது என்றும் பட்டா குறித்தும் மயானம் குறித்தும் ரோப்ஷனல் நகல் காப்பினை டிசம்பர் 22, 2025 திங்கட்கிழமை அன்று தேன்கனிக்கோட்டை அலுவலகத்தில் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதன் பின்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் தேதி குறிப்பிட்டு வருகிற சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தேன்கனிக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்திலோ அல்லது இராயக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிகளில் முகாம் வைத்து பாஞ்சாலி நகர் பகுதி மக்களுக்கு பட்டா உறுதியாக வழங்கப்படும் என்று தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அடிக்கோடு செல்வி அடிக்கோடு கு. கங்கை எம்.ஏ. அவர்கள் உறுதி அளித்தார். உறுதிமொழி அடிப்படையில் மக்களுக்கான போராட்ட கூட்டமைப்பு குழுவினர்களும் பாஞ்சாலி நகர் ஊர் மக்களும் நடைபெறவுள்ள 22/12/2025 ஆம் தேதி திங்கட்கிழமை காத்திருக்கு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அது சமயம் இராயக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் இராயக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் பில்லாரி அக்ராஹாரம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் உடன் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.